பிரச்சனை இல்லாத கோயம்புத்தூரே இல்லை. கோயம்புத்தூரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் அதை கையில் எடுக்கும்போது தான் தெரியுது. குப்பை கிடங்கிலிருந்து நம்மளுடைய அந்த பேருந்து நிலையம், வெள்ளலூர் பேருந்து நிலையத்திலேருந்து அது போக பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் இப்போது வெள்ளலூருக்கான குப்பை கிடங்கு முதல்ல கையில் எடுத்திருக்கோம். அதுக்கான தீர்வை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளையும் தமிழக வெற்றிக் கழகம் தெற்கு மாவட்டம் தொடர்ந்து செயல்படும். வெள்ளலூர் குப்பை கிடங்கை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். நேற்று சென்னையில் நடைபெற்ற கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் தலைவர் விஜய் வழங்கிய அறிவுரையின் பேரில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் இந்த மனு அளிக்கப்பட்டுள்ளது. குப்பை கிடங்கால் சுற்றுச்சூழல் மாசு, மக்களின் உடல்நலம் பாதிப்பு, எதிர்கால தலைமுறைக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. பல்வேறு போராட்டங்களுக்கும் பிறகும் தீர்வு காணப்படாத இப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் எனவும், குப்பை கிடங்கை மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு மாற்ற வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. என் பேர் விக்னேஷ். நான் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளராக இருக்கேன். மாவட்ட கழக செயலாளராக இருக்கேன். தளபதி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அறிவித்தார். அவர் அறிவிக்கும் போதே சொன்ன ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா, மக்களோட போராட்டத்துக்காக நம்மளோட வாழ்க்கை இனி இருக்கணும், நம்மளோட பயணங்கள் இனி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை தொடர்ந்து நம்ம தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கிணத்துக்கடவு தொகுதியில் உள்ள வெள்ளலூர் பகுதியில் சுமார் 20 ஆண்டு காலமாக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்றும் அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மரியாதைக்குரிய மாநகராட்சி கலெக்டர் அவர்களுக்கு மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை நினச்சி அது மனசாட்சியோட மனிதாண்மையோட அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஒருவேளை அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அந்த பகுதியில் இருக்கும் மாணவர்களுடனும் பொதுமக்களுடனும் இணைந்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுப்போங்கிறதையும் தளபதியின் சார்பாகவும் தலைமையின் சார்பாகவும் இங்கே தெரிவிச்சுக்கோம். நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இருந்தே மக்களோட தான் இருக்கோம். அப்போ சும்மா சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகள் ப்ளஸ் சாக்கடைகள் பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆதார் கார்டு பிரச்சனை இந்த மாதிரி எது இருந்தாலும் நாங்கள் எங்கள் சமூக சேவையை அதை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ தமிழக வெற்றிக் கழகம் தமிழக மக்களுக்காக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் மக்களோட அடிப்படை தேவைகள், அரசிடமிருந்து வர வேண்டிய நிரந்தர தேவைகள், அதை எல்லாத்தையுமே சரியாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட பணியாக இருக்கும். பிரச்சனை இல்லாத கோயம்புத்தூரே இல்லை. கோயம்புத்தூரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் அதை கையில் எடுக்கும்போது தான் தெரியுது. குப்பை கிடங்கிலிருந்து நம்மளுடைய அந்த பேருந்து நிலையம், வெள்ளலூர் பேருந்து நிலையத்திலேருந்து அது போக பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் இப்போது வெள்ளலூருக்கான குப்பை கிடங்கு முதல்ல கையில் எடுத்திருக்கோம். அதுக்கான தீர்வை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளையும் தமிழக வெற்றிக் கழகம் தெற்கு மாவட்டம் தொடர்ந்து செயல்படும்.